ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பொதுநிலையினரான பாசமான நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு பொன்விழா காண்கின்ற 10 அருமையான அருள் சகோதரிகளே, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஒவ்வொரு திருப்பலியிலும் இவ்வார்த்தைகள் முழங்கப்படுகின்றன. அது போதாதென்று அருள் பணியாளர் தொடர்ந்து நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும், அது மீட்புக்குரிய செயலுமாகும் என்று இன்றைக்கு பொன்விழா காணுகின்ற இந்த சகோதரிகளாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமாகும், அது மீட்புக்குரிய செயலுமாகும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருள் சகோதரிகள் 50 ஆண்டுகளுக்கு முன், ஏன் 52 ஆண்டுகளுக்கு முன் பூந்தமல்லியில் அடியெடுத்து வைத்தார்கள். நொவிஷியேட்டில் ஏன் அதற்கு முன்பே நிகழ்ந்த அத்தனையையும் இன்றைக்கு அவர்கள் அசை போட்டு பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன். அருமையான பெற்றோர்கள், அவர்களால் வளர்ந்தது. அதற்கு பிறகு பொன்செகர் காங்கிரிகேஷன் அவர்களை உருவாக்கியது. எல்லாம் இன்றைக்கு நினைவுக்கு வர வேண்டும். அவர்களை உருவாக்கியவர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய இலக்கு மக்கள், அவர்களுடைய உடன் சகோதரிகள், எல்லாராலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவா நன்றி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் இன்றைக்கு என்று நான் நம்புகிறேன். கடந்த கால வாழ்வுக்காக, நீங்கள் சாதித்த அத்தனை காரியங்களுக்காக, எல்லாவற்றுக்காகவா ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி கடற்கரையோரமாக இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற அந்த ஆசிரியரிடம் வந்து ஒரு அழகான கிளிஞ்சலை, சங்கை கொடுத்தாராமே பாருங்கள். அதை காதில் வைத்து கேட்கின்ற போது கடலே தன்னோடு பேசுவது போல இசை ஒலித்ததாம் அந்த அழகான கிளிஞ்சலிலிருந்து. அப்போது அந்த ஆசிரியை அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்களாம், நம்மூர் கடற்கரையில் இதெல்லாம் கிடைக்காதே, நீ எங்கே இதை கண்டுபிடித்தாய்? 7 கிலோமீட்டர் தூரத்தில் டீச்சர், அதை நான் கண்டுபிடித்தேன் என்று அவர் சொன்னாராம். உடனே அங்கே போவதற்கு பஸ் வசதி இல்லையே, நீ எப்படி அங்கே போனாய்? டீச்சர், நம்முடைய கடற்கரையோரமாகவே நான் நடந்து போய் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க நான் இதை கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம். உடனே நீ இவ்வளவு மெனக்கிட்டு இருக்க வேண்டாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக கொண்டு வந்திருக்க வேண்டாமே என்று அந்த டீச்சர் சொன்னாங்களாம். உடனே even the walk is included in the gift teacher, நான் நடந்ததும் சேர்ந்துதான் உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுக்கிறேன் என்று. அதே போலத்தான் நம்முடைய சகோதரிகள் இது நாள் வரை வாழ்ந்த வாழ்வே ஆண்டவருக்கு மிக உன்னதமான பணி, உன்னதமான பலி, உன்னதமான வழிபாடு என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவரே, இது நாள் வரை வாழ்ந்திருக்கிறோமே, அதற்கு நன்றி கூறுகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்காக சபை நன்றி கூறுகிறது. உங்களுக்காக தஞ்சை மறைமாவட்டம், திரு அவை அனைத்தும் சேர்ந்து நன்றி கூறுகிறது. பிரியமானவர்களே,
நிச்சயமாக. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, துறவு என்றால் எல்லாரும் பணி பணி, திருத்தூது பணி, அப்போஸ்தலிக்க பணி, ஏதேதோ பணி பணி என்று சொல்வார்கள். திருவை சட்டத்தில் துறவிகளை பொறுத்த மட்டில் இந்த வெளிப்புற பணியை பற்றி அதிகமாக இல்லை. உங்களுடைய ஐடென்டிட்டி, தனித்தன்மை என்ன தெரியுமா? திருவை சட்டம் 607 வாசிக்கிறோம். முதலில் உங்களுடைய நற்செய்தி அறிவுரைகளை நீங்கள் வார்த்தைப்பாடாக ஏற்றுக்கொள்வது, கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், அதை வாழ்ந்துதான் நீங்கள் திருத்தூது பணி முதலாக செய்கிறீர்கள். இரண்டாவது, சகோதரிகளின் குழும வாழ்வு, அன்பு வாழ்வு, அதன் வழியாக நீங்கள் அன்பு பணி செய்கிறீர்கள். மூன்றாவது, செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகில் இருந்து அப்பால் இருப்பது உங்கள் ஜெப வாழ்வார். உலகில் இருந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று உலகில் இருந்து அப்பால் இருப்பதால் இதுதான் உங்களுடைய தனித்துவம், ஐடென்டிட்டி. நீங்கள் செய்கின்ற கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி, எல்லா பணிகளும் பிறகுதான். அவை உங்களுடைய தனித்துவம் என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய நீங்கள் காரணமாய் இருந்திருக்கிறார். அதற்கும் சேர்த்துதான் நன்றி. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லாமே நல்லதாக இருந்தது என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு முக்கியமாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பல முறை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். 10 பேரும் குணமடையவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டதாக. நான் 2 வினை சொற்களை மட்டும், அதுவும் ஒரே ஒரு வினை சொல்லை மட்டும் இன்றைக்கு உங்கள் முன் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு வினைச்சொல் என்ன தெரியுமா? அந்த 10 பேரில் ஒருவன் தான் குணமடைந்ததை கண்டான். இன்றைக்கு காணுங்கள், அவன் குணமடைந்ததை கண்டான். ஆண்டவர் செய்த அத்தனையும் காணுங்கள். கடந்த கால வாழ்வை காணுங்கள், மக்களை காணுங்கள், பணியை காணுங்கள். கண்டால் உண்மையாகவே நன்றி செலுத்துவோம். காலில் விழுந்து நன்றி சொன்னான். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கண்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும், அவனுக்கு நேர்ந்தது போல என்று சொல்ல முடியாது. பல நேரங்களிலே எத்தனையோ கசப்பான அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நோய் நோக்காடுகள், புரிந்து கொள்ளாமை, மற்றவர்களின் ஏளன பேச்சு, குடும்பத்தாரை பற்றி கவலை, மக்களை பற்றி துயரம், இவையும் உங்களோடு சேர்ந்திருந்தது. அதற்காகவும் இன்றைக்கு நாம் நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, அந்த காலத்தில் 1942 90,000 குழந்தைகளும் பெண்களும் ராவன்ஸ்புர்க் என்ற இடத்துல ஹிட்லரால் கொல்லப்பட்டார்கள். அங்கே ஒரு பெண்மணி அந்த சூழ்நிலையிலும் ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, நீர் நடுத்தீர்க்க வரும்போது எங்களுக்கு நல்லது செய்வர்களை மட்டுமல்ல, எங்களை கொடுமைப்படுத்தியவர்களையும் நினைவு கூறும். அவர்களுக்கும் கைமாறு கொடும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவர்கள் எங்களை இப்படி துன்புறுத்தியதால் தான் எங்கள் நம்பிக்கை வளர்ந்தது, தாழ்ச்சி வளர்ந்தது, விடாமுயற்சி வளர்ந்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் நிறைய பயனடைந்தோம். அதை நினைத்த ஆண்டவரே, அவர்களுக்கும் நீர் நல்லது செய்யும் என்று. அதே போலத்தான் பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் நடந்த கசப்பான நிகழ்வுகளுக்காக, துயரமான சம்பவங்களுக்காகவும் இன்றைக்கு நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்கள், காணுங்கள், அந்த தொழுநோயாளி கண்டான். இன்றைக்கு சமூகத்தினுடைய வியாதி காணாமல் இருப்பது, பார்க்காமல் இருப்பது, ஆண்டவர் செய்த நல்லதை மறந்து விடுவது. We are a nation of perpetual grumblers and constant complainers. இடைவிடாமல் முணுமுணுக்கின்றவர்கள், குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் நிறைந்து விட்டார்கள். நல்லது நிறைய இருக்கிறது பாருங்கள். இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலே ஜூபிலி கொண்டாடுகின்ற போது நிச்சயமாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய பல காரியங்களை
இரண்டாம் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். எதற்காக அது எடுக்கப்பட்டது என்றால், நாம் வழக்கமாக கேட்கிற அந்த பகுதி, எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இந்த 3 சென்டென்ஸ்லுமே எந்த நிபந்தனையுமே கிடையாது. எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். 50 வருஷம் சபையில இருந்து ஆயிடுச்சு, தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். அழும் மூஞ்சா நீங்களாம் யாரும் இருக்கக்கூடாது, மற்றவங்களும் இருக்கவே கூடாது. எப்போதும், ஆல்வேஸ், ஒவ்வொரு நாளா எப்போதும் மகிழ்ச்சி. திருத்தந்தை சொல்வது போல, இழவு வீடாக நம்முடைய மடங்கள் இருக்கக்கூடாது, நம்முடைய முகங்கள் இருக்கக்கூடாது. எப்போதும் மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். ஹோல் லைஃப் இஸ் எ பிரேயர். இன்னும் சில நாட்களிலே ஒருவேளை அப்படி நிகழலாம். உங்கள் அறைதான் உங்கள் கோயில், உங்கள் படுக்கை தான் உங்கள் பலிப்பீடம் என்கின்ற நிலைமை கூட ஒரு நாளைக்கு வரலாம். கவலைப்படாதீர்கள், எப்போதும் ஜெபிக்க வேண்டும். சில பேர் காலை ஜெபமா மாலை ஜெபமா அதுக்கு குழுவா வர்றதே கஷ்டமா இருக்கு, ஜெபிக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போதும் வாழ்வே ஜெபமாக இருக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நேர்ந்தாலும் நன்றி. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், 3மே ஒண்ணுதான். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் 3க்குமே நாம் பொருத்தி சொல்லலாம். என்ன நேர்ந்தாலும் நன்றி. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நன்றி சொல்றதே இல்லை. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அப்பா அம்மாவுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்றது உண்டு, நான் சொல்லுவேன் தான். ஏன் தெரியுமா? நான் தேங்க்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை அந்நியமா பார்க்கிறேன் என்று அல்ல, நீ செய்த நல்ல காரியத்தை நான் பெரிதாக மதிக்கிறேன் என்று காட்டுகிறேன் என்று. சின்ன பிள்ளைக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல், தேங்க்ஸ் சொல் என்றார். பெற்ற பெற்றோருக்கு தேங்க்ஸ் இல்லை, சபைக்கு தேங்க்ஸ் இல்லை என்கின்ற நிலை இருக்கிறது. ஆண்டவர் இப்படி நன்றி கூறத்தான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்துல நிறைய சொல்லியிருக்கு. இன்னும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிஷப் அவங்கெல்லாம் 50 வருஷம் கொண்டாடுறாங்க, காது கேட்காது அல்லது கண்ணு ஒழுங்கா தெரியாதுலாம் நினச்சிக்காதீங்க, அவங்கெல்லாம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது இன்னும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த 2ஆம் வாசகத்துல சொல்லி இருக்கு, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள் சொல்லியிருக்கு. நீங்க என்ன செய்யணுமா? சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனம் தளர்ந்தோரை ஊக்கமூட்டுங்கள். எல்லாரையும் உற்சாகப்படுத்த ஊக்கமூட்ட நீங்கள் இருக்கிறீர்கள். ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். சபையை ஒற்றுமையா வச்சிருக்க வேண்டியது நீங்க தான். நாங்கள் என்ன பிஷப் செய்வோம் இந்த வயசான காலத்தை? இல்லை, வரவங்கிட்ட ஏதாவது பேசி சொல்லி கொடுத்து சண்டையை உண்டாக்கலாம். சில பேர் நீங்கள் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் சண்டையை உண்டாக்கலாம். சபை ஒன்றாக இருக்க வேண்டும், திரு அவை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஊக்கமூட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், ஒற்றுமையை காக்க வேண்டும், உங்களால் ஆன நல்லதை செய்ய வேண்டும். நான் பாம்பன் விலைக்கு ஒரு தடவை அந்த காலத்தில் தியானம் கொடுக்க போகும்போது நான் பார்த்தேன், வயசான காலத்தில் கூட நல்லது செய்துக்கிட்டே இருக்கணுமா. நான் பிரேக் சமயத்தில் வந்து பார்த்தேன், ஒரு 90 வயசு சிஸ்டர் வந்து 85 வயசு சிஸ்டருக்கு, அவங்க அவ்வளோ நல்லா இல்லை, அவங்களுக்கு முக்காடு போட்டு விடுறாங்க, மாத்திரையை வாயில போட்டு தண்ணி ஊத்துறாங்க. பாருங்க, ஐயோ நான் ரெட்ரீட் ப்ரீச் பண்ண வந்தேன், எனக்கு மிகப்பெரிய பாடம், 90 வயதிலும் தான் பிரயோசனமாக இருக்க முடியும் என்று காட்டுகிறாரே இந்த சகோதரி என்று நான் நினைத்தேன். கடைசி வரை நல்லது செய்யுங்கள். நான் சொல்வதுண்டு, அழகாக இருக்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடமிருந்து கேட்பது. பிரியமானவர்களே, பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார். எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிற ஒரு பகுதி, இந்த இணை சட்டம் 8ஆம் அதிகாரம். பல முறை வாசித்திருக்கிறேன் நான். ரிமெம்பர் ரிமெம்பர், டு நாட் ஃபர்கெட், டு நாட் ஃபர்கெட். அந்த 3வது வசனத்திலே பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பசியை தந்தார், சிறுமையை தந்தார்.
நன்றி கூறுங்கள். ஆண்டவர் உங்கள் காலடிகள் வீங்க விடவில்லை, உங்கள் ஆடைகள் நைந்து போக செய்யவில்லை. ஆண்டவருக்கு நன்றி. இது நாள் வரை நீங்கள் வாழ்ந்தது செய்தது எல்லாமே 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் உங்கள் ஆற்றலோ உங்கள் கைகளோ உங்கள் வலிமையோ இதையெல்லாம் சாதிக்கவில்லை. உங்களுக்கு உங்கள் வழியாக இவை எல்லாவற்றையும் செய்த உங்கள் ஆண்டவராகிய கடவுளை மறந்து நெஞ்சிலே செருக்குற்று தெரியாதீர்கள். நெஞ்சிலே செருக்குக்கு இடமே இல்லை. எல்லாம் ஆண்டவர் தான் செய்தார். உங்கள் வாழ்வே பாடமாக தொடர்ந்து இருக்க போகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் கேட்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், இங்கே இருக்கிற மற்றவர்களுக்கும் என்ன சொல்லுகிறார்? பல நேரங்களிலே ஆண்டவர் அழைப்பின் தொடக்கத்தில் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பவுலுக்கு தொடக்கத்தில் அதிகமாக சொல்லவில்லை. பவுலுக்கு அவருடைய பணியின் மத்தியிலே சொல்லுகிறார். கொரிந்து நகரில் திருத்தூதர் பணி 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 9-10 வசனங்களிலே, அஞ்சாதே, துணிவோடு இரு, இந்த நகரில் எனக்கு வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்தில் பவுலடியாரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்தில், எருசலேமிலே சாட்சி பகர்ந்தாகிவிட்டது, நீ இப்போது ரோமிலே சாட்சி பகர வேண்டாம். அன்பார்ந்த அருட்சகோதரிகளே, உங்கள் எருசலேம் முடிந்து விட்டது, ரோமைக்கு போக வேண்டும், ரோமைக்கு போக வேண்டாம். இறுதியாக இன்னும் துன்பத்தினால், ஒரு விதத்தில் என் மரணத்தினால் சாட்சி பகர வேண்டும். பிறகு பவுலோடு இணைந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்பது போல, எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, சிறியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை பின்தொடர்ந்து வருகின்ற பொன்சக சகோதரிகள் எல்லாருக்கும் வெற்றி வாகை காத்திருக்கிறது என்று உங்கள் வாழ்க்கையால் அறிக்கையிட வேண்டும். 1858 எங்கள் பாண்டிச்சேரியிலே தொடங்கியது இந்த மாபெரும் சபை. இத்தனை ஆண்டு காலமாக, 166 ஆண்டு காலமாக இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி முழுமை பெற்றுவிடவில்லை, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களால் வளர வேண்டும், இங்கே இருக்கின்ற அத்தனை பேரால் வளர வேண்டும். புனித பொனவென்ச்சர் உங்களுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதினார். அப்போ பொனவென்ச்சர் இவ்வாறு எழுதினார். என்ன சொன்னார்? பிரான்சிஸ் கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, பணிபுரிய தொடங்குங்கள், ஏனென்றால் நாம் போதுமானது செய்யவில்லை என்றார். அன்பார்ந்த பொன்விழா நாயகிகளே, அன்பார்ந்த பொன்சக்கர் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களே, பணிபுரிய தொடங்குங்கள், போதுமானது செய்யவில்லை. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய மன உறுதி நம்மை மேன்மேலும் இட்டு செல்வதாக நம்முடைய அன்பு தாய் அடைக்கல அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி தொடர்ந்து நம் ஆன்மாவும் இறைவனை போற்றி புகழுமாறு வாழ நமக்கு துணை புரிவாராக. ஆமேன்.